ஜெயம் ரவி, ஆர்த்தி, ஜிவி பிரகாஷ், சைந்தவி, ஐஸ்வர்யா, ரஜினிகாந்த், தனுஷ், ஏஆர் ரகுமான், சாய்ரா பானுன்னு இப்படி நிறைய செலிபிரிட்டிஸ் டிவோர்ஸ் வாங்கிட்டு வந்த நிலையில ஐஸ்வர்யா ராஜேஷின் அண்ணனான மணிகண்டன் அவர்களுக்கும் டிவோர்ஸ் ஆனதா நியூஸ் இப்போ பரவிட்டு இருக்கு. பிலிம் இண்டஸ்ட்ரியில இருக்கவங்களுக்கு அப்படி என்னதான் ஆச்சு? தொடர்ந்து விவாகரத்து செய்திகள் தான் இப்போதைக்கு நாம சமூக வலைதளங்கள்ல பாத்துட்டு இருக்கோம். ஆக்டர் மணிகண்டன் என்னதான் தமிழ் திரைப்படங்கள்ல நடிச்சிருந்தாலும் அவருக்கு சினிமா ஐஸ்வர்யா ராஜேஷ்க்கு ஒர்க் அவுட் ஆன அளவுக்கு கை கொடுக்கல. அழகு, சிவா மனசுல சக்தி போன்ற நாடகங்கள்ல நடிச்சிட்டு இருந்த இவரு அதுக்கப்புறமா விஜய் டிவில நடக்கக்கூடிய ஜோடியில கலந்துகிட்டாரு. அதே ஷோல பார்ட்டிசிபேட் பண்ணவங்க தான் சோஃபியா. இவங்க அட்டகத்தி, லக்ஷ்மி போன்ற திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காங்க. இப்போ ரீசெண்டா ஹாட்ஸ்பாட் திரைப்படத்துல நடிகர் கலைக்கு ஜோடியாவும் நடிச்சிருக்காங்க. ஜோடி நம்பர் 1ல இவங்க 2 பேரும் கலந்துகிட்ட அந்த சமயத்துல இவங்க காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு ஒரு மகன் இருக்கிற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். இப்போ இவங்களுக்கு ரீசெண்டா டிவோர்ஸ் ஆகிடுச்சுன்னு நியூஸஸ் பரவிட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு இன்னும் தெரியல. அது மட்டும் இல்லாம இவங்க 2 பேருமே அவங்களுடைய போட்டோஸ இன்ஸ்டாகிராம் பக்கங்கள்ல இருந்து டெலிட்டும் பண்ணிருக்காங்க. என்னதான் இவ்ளோ நியூஸஸ் பரவிட்டு இருந்தாலுமே மணிகண்டனும் சரி, சோஃபியாவும் சரி அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கங்கள்ல எந்த ஒரு பதிலையுமே அபிஷியலா அவங்க சொல்லல. இவங்க 2 பேரும் தங்களுடைய போட்டோஸ இன்ஸ்டாகிராம் பக்கங்கள்ல இருந்து டெலிட் செஞ்சிருக்க நிலையில இந்த விவாகரத்து விஷயம் உண்மைதானும் நமக்கு தோணலாம். ஆனா இந்த விஷயம் எந்த அளவுக்கு உண்மைங்கிறது அவங்களே நமக்கு சொன்னாதான் தெரிய வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த மாதிரி வீடியோஸ் பாக்குறதுக்கு GLV என்டர்டைன்மெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.